வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. ரொம்பவும் சுலபமாக நாம் இன்றைக்கி பிஸ்கட் செய்ய போகிறோம். இந்த லாக்டவுன் நேரத்தில் நம்ம வெளியில் போய் எந்த பொருளும் வாங்க முடியாது இருப்போம். ஸோ வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சே நம்ம குழந்தைகளுக்கு நாம் இன்றைக்கி பிஸ்கட் செய்யலாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பிஸ்கட் செய்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அந்த பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் கோதுமை மாவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுட்ரு சுகரு ஒரு அரை கப் அளவு நம்ம எடுத்துக்கலாங்க. அதுவும் சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மூணையும் நல்லா கலந்து விட்ருணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் தண்ணி ஆட் பண்ணி இதை மாவு சப்பாத்தி மாதிரி பிணையணும். தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியாக இருந்தால் போதுங்க. ஒரு 1/4 கப்பு கம்மியாக இருந்தால் கூட போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பவுட்ரு சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு சீக்கிரம் கொலன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்தோம். நல்லா மாவு நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். ஸோ பாருங்கள், ஊற வச்சிடலாம். அதுக்காக மேலே கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாங்க, காயாமல் இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இதை ஒரு நம்ம தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சிட்டோம். இது இருக்கட்டுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா நம்மளுக்கு மெதுன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் ஓகேங்க. நாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற மாவை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிறோம்லங்க, அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுட்டு வர மாவு நம்ம கோதுமை மாவே எடுத்துக்கலாங்க. போட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாங்க. நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்படின்னு காட்டுறேன். ஆனால் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு போட்டே தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாம் தேய்ச்சாச்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும்னா பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா பிஸ்கட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தேய்ச்சாச்சுங்க. இதை நம்ம ஒரே ஷேஃபாக இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி சின்ன கப்பில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரே ஷேப்பாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஷேப்பாக இருந்ததுன்னா பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக பிஸ்கட் வந்துடும். இப்போ இருக்கிற நம்ம மீதம் இருக்கிற மாவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் இல்லை. மறுபடியும் நம்ம அதை தேய்ச்சி நம்ம இதே மாதிரி கப்பில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ எல்லா மாவும் இந்த மாதிரி நம்ம பிஸ்கட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவும் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி பிஸ்கட் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இருக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாயில் நம்ம ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்சிடலாங்க கோதுமை மாவை. அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிரும், ஆனால் மாவு வேகாது உங்களுக்கு. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகேங்க. இப்போ நாம் எடுத்துக்கலாம். இதையே பாருங்கள், பார்த்தாலே பிஸ்கட் ரொம்பவும் சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம எடுத்து வச்ச தேய்ச்சி வச்சுருக்கோம்லங்க, எல்லாத்தையும் நம்ம பிஸ்கட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் எடுத்துக்கும். நம்ம ரொம்ப சுலபமாகவே பிஸ்கட் செஞ்சிடலாம். பாருங்கள், நம்ம கப்பில் கட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சேஃப் ஒரே மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக நம்மளுக்கு ரொம்பவும் சீக்கிரமாகவே நம்மளுக்கு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு பதவதன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஸோ ஆற விட்ருங்க. ஒரு 1 hourக்கு ஆற விட்ருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இந்த பிஸ்கட்டு. ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கடையில் வாங்குகிற டேஸ்ட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இந்த லாக்டவுன் நேரத்தில் எந்த ஸ்நாக்ஸ் செய்ய முடியல, இந்த மாதிரி கோதுமை மாவில் நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.